சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வறுமை நிலையில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கமலை கிராமத்தை சேர்ந்தவர் நாகராஜ். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த நாகராஜுக்கு சிறு வயதிலிருந்தே நடப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கூலி தொழிலாளிகளான பெரியசாமி, விஜயா தம்பதியரின் மகனான இவர் ஆடு மேய்த்து கொண்டே கல்வியிலும் கவனம் செலுத்தி நீட் தேர்வில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று சாதித்துள்ளார். இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு பயில இடம் கிடைத்துள்ளது. வறுமை நிலையால் தாய் தந்தைக்கு உதவியாக மாடுகளை பராமரிப்பதுடன் கல்வியிலும் கண்ணாய் இருந்து வந்த நாகராஜ் தற்போது மருத்துவ கல்வி பயில தேர்வாகி இருப்பது பெற்றோர்களின் உழைப்புக்கும் மாணவனின் முயற்சிக்கும் கிடைத்த பலனாகவே பார்க்கப்படுகிறது. இதேபோல் அக்கிராமத்தை சேர்ந்த மற்றொரு மாணவனான ரவி தனது 6 வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் அரவணைப்பில் படித்து மருத்துவ கனவை நனவாக்கியுள்ளார். எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத கிராமத்தில் பிறந்து வறுமையின் விளிம்பில் வாழ்க்கையை நடத்திய இரு மாணவர்களுக்கும் தங்களது படிப்பின் மூலம் சாதித்து மருத்துவக் கல்லூரியில் பயில இடம் கிடைத்துள்ளது ஒட்டுமொத்த கிராமத்தையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சாதனை மாணவர்கள் இருவரும் தாங்கள் பயின்ற பீர்க்கலைக்காடு அரசு மாதிரி பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்து பெற்றனர். அப்போது அகம் மகிழ்ந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்தியதுடன் ஸ்டெதஸ்கோப்பை கழுத்தில் மாட்டிவிட்டு மகிழ்ந்தனர். இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள நாகராஜின் சித்தி கௌரி, சிறு வயதிலிருந்தே கடும் சிரமங்களை சந்தித்து சாதித்துள்ள நாகராஜை நினைத்து ஒட்டுமொத்த கிராமமும் பெருமை கொள்வதாகவும் மருத்துவராக உயர்ந்து இந்த கமலை கிராமத்திலேயே சேவை செய்ய வேண்டும் எனவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நாகராஜ், ரவி 2 பேருமே நல்லா படிக்கிற பசங்க. சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தது. கால் ஊனத்தோட தான் இந்த வீக்லாட்டில் நடந்து போயிட்டு வருவான். அவங்கனால ஒரு உதவி, இந்த மாதிரி 2 பேர் நம்ம படிச்சிருக்காங்க, நம்ம ஊர்லேருந்து டாக்டர் இருக்காங்க, நீ நம்மளும் படிக்கிறவங்க இதே மாதிரி படிக்கணும், மற்ற பசங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அதோட எங்கள் ஊரில் வந்து சேவை செஞ்சால் எங்களுக்கு இதை விட சந்தோஷம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவனின் குரலுக்கு சான்றாய் முகம் முழுவதும் இன்முகத்துடன் பேசிய நாகராஜின் தாய் விஜயா தனது மகன் மருத்துவராகி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பதே தனது ஆசை என தெரிவித்துள்ளார். நீட்லையும் எழுதி அதுலேயும் பாஸ் ஆகி கிடைச்சிருக்கு, சீட்டு கிடைச்சிருக்கு. மதுரையில் கிடைச்சிருக்கு சார். டாக்டர் ஆகி இந்த ஊருக்கு வரையில இருக்கிற மக்களுக்கெல்லாம் இலவசமா என் மையம் வைத்தியம் பார்க்கணும். அவன் ஒரு டாக்டரா படித்து வந்திருக்கிறான். அதனைத் தொடர்ந்து பேசிய சாதனை மாணவன் ரவி, வறுமையில் வாடும் குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியை எளிதாக்கினால் அவர்களது அடுத்த தலைமுறை எளிதில் வளர்ச்சியடையும் எனவும் தன்னை போன்று கல்வி கற்க சிரமப்படும் மாணவர்களுக்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை வரும் காலங்களில் கொடுப்பேன் எனவும் உறுதிபட தெரிவித்தார். 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி பீர்க்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் படித்தேன். நீட் கோஆர்டினேட்டர் சார் முத்துராமலிங்க சார் வந்து எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி 592 மார்க்கு நீட்டில் வாங்கி மதுரை காலேஜில் ஃப்ரீயாக சீட் வாங்கியிருக்கேன். 7.5 இடஒதுக்கீட்டில் ஜென்ரல் ரேங்க் 42 வந்தேன். அவங்க அதனால எலிஜிபிள் சொல்லி உனக்கு வந்து மருத்துவம் வந்து ஃப்ரீயாக கிடைக்க சான்ஸ் இருக்கு, நீ படி. இந்த மாதிரி எனக்கு என்ன முக்கியத்துவம்னா, இப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சு வந்தனோ அதே மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு முதல்ல படிப்பு முறை தான் ஒழுங்காக கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷனை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு முதல்ல படிக்கிற பிள்ளைக்கு கஷ்டக்கூடாது. சிறு வயது முதலே தனது குடும்ப சூழ்நிலை மற்றும் கிராமத்தின் கட்டமைப்பு காரணமாக படிப்பில் அதிக ஆர்வம் காட்டாத தான் ஆசிரியர்கள் அளித்த ஊக்கத்தின் விளைவாகவே தற்போது படிப்பில் சாதித்திருப்பதாக மாற்றுத்திறனாளி சாதனை மாணவன் நாகராஜ் தெரிவித்தார். 6வது 12 வரைக்கும் பிகேட் ஸ்கூல் தான் படித்தேன். எங்கள் ஊர்லேருந்து அந்த ஸ்கூல் வந்து 3 கிலோமீட்டரு, பஸ் வசதி கிடையாது. இப்போ நான் 12வது படிக்கலாம் ரோடு போட்டிருக்காங்க ரோடு, ஆனால் பஸ் வசதி கிடையாது. ஆனால் எங்கள் சார் அங்கே இருக்கவங்க வந்து இல்லைம்மா எல்லாரும் படிக்கலாம், நீங்கள் படிக்கலைங்கிறக்காண்டி விடாமல் பசங்களையும் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து சார் கூட்டியை கொண்டே படிக்க வச்சாங்க. அவங்க கூட்டியை கொண்டே இழுத்து படிக்க வச்சனால நானே வந்தேன். சொல்லப்போனால் நானும் பள்ளியிலும் போக மாட்டேன், சார் தான் கொண்டே வச்சு படிக்க வச்சாங்க. குடும்பத்தில் வறுமை, சமூகத்தில் பின்தங்கிய கிராமம், சிறு வயதில் தாயை இழந்த சோகம் என அடுக்கடுக்கான காரணங்கள் 1000 இருக்க
அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு படிப்பில் சாதித்த இந்த இரு மாணவர்களும் அவர்களைப் போன்ற ஏராளமான மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக மாறியுள்ளனர் என்பதே நிதர்சனமான உண்மை.